சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மறுமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சியே. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இயற்கை வேளாண்மை முறையில் மகசூல் குறைவாக கிடைக்கிறது என்பது உழவர்களின் பொதுவான ஒரு கருத்து. இதற்கு முக்கிய காரணம், இயற்கை வேளாண்மை என்றால் எந்த உரமும் இடக்கூடாது என்ற எண்ணத்தில் பயிர் சாகுபடி செய்வதுதான். பொதுவாக அனைத்து பயிர்களுக்கும் பேரூட்டச்சத்து எனப்படும் தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் மற்றும் பலவிதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் அவசியம் தேவை. இந்த சத்துக்களை ரசாயன உரங்கள் மூலம்தான் இட வேண்டும் என்ற அவசியமில்லை. இதே சத்துக்களை இயற்கை இடுபொருட்களான மண்புழு உரம், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், அக்னி அஸ்திரம், அரப்பு நீர் மோர் கரைசல், மீன் அமிலம், முட்டை கரைசல் போன்றவைகளின் மூலம் பயிருக்கு அளிக்க முடியும். இந்த இடுபொருட்களை உழவர்களே குறைந்த செலவில் தயார் செய்து கொள்ள முடியும். இதனால் மகசூல் நிறைவாக எடுப்பதோடு சாகுபடி செலவும் குறைகிறது. இதன் மூலம் நிகர லாபமும் கூடுதலாகிறது. இந்த உண்மையை நன்கு புரிந்து கொண்ட கிவ் ஃபார்ம் என்ற அமைப்பு இயற்கை இடுபொருட்களை தங்கள் பண்ணையிலேயே தயார் செய்து பயன்படுத்தியும் வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்த தகவல்களை கூறுகிறார் கிவ் ஃபார்ம் அமைப்பின் நிறுவனர் திரு சங்கர் அவர்கள். நான் இங்கே இயற்கை நஞ்சில்லா விவசாயம் இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா கிவ் ஃபார்ம்ஸுங்கிற இடத்துல இருக்கோம். இந்த ஃபார்ம்ஸில் இப்போ 2 வருஷமாக நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணுற முறையில் பார்த்திங்கன்னா இயற்கைங்கிறதுனால நம்ம மாடுகள் அது சம்மந்தமான சாணம், கோமியம் அதெல்லாம் வச்சு தான் நிறைய விவசாயத்துக்கு முக்கியமானதாக இருக்குது. இப்போ பஞ்சகாவியா ஆகட்டும், இல்லை வெர்மி கம்போஸ்ட் ஆகட்டும், அதனுடைய முக்கிய இது மாடுவாக தான் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கிறது நம்ம மாட்டு தழுவோம். இப்போ சின்ன முறையில் இப்போ நம்ம விவசாயத்துக்கு தேவையான இடுபொருளை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த மாடுகளை வளர்த்துட்டு வரோம். இந்த மாடுகள் மெயினாக என்னென்னாக்கா அதனுடைய மாட்டு சாணம், மாட்டு கோமியம், அதனுடைய இதை எடுக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாட்டு சாணம்னு பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்துலேருந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட்டு தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் மாட்டு கோமியம், அதை வச்சு மாட்டு சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இதெல்லாம் வச்சு பஞ்சகாவியா தயார் பண்ணுறோம். பஞ்சகாவியா தயார் பண்ணுறதுக்கு மாடுகள் இருக்கிறதுனால ரொம்ப உதவியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதனுடைய மாட்டு கோமியங்களை என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த இது மூலமாக போய் அதுக்கு ஒரு குழி மாதிரி எடுத்து அதிலேருந்து நம்ம நேரே அங்கே கம்போஸ்ட் யார்டு அதில் இருக்குது. அந்த கம்போஸ்ட் யார்டுக்கு என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த குழி மூலமாக அங்கே கொண்டு போய் அந்த கோமியங்களை சேர்க்குறோம். அப்போ நமக்கு அது இயற்கை முறையில் கம்போஸ்டில் இந்த கோமியம் கலக்கும் போது நல்ல நுண்ணூட்ட சத்துக்கள் அதுக்கு கிடைக்குது. அது போக பொட்டாஷ், இந்த மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸும் நிறைய அதில் கிடைக்குது. கம்போஸ்ட் யார்டு பார்த்திங்கன்னா நம்ம சாணம் மற்றும் அது இங்கே உள்ள கழிவு பொருட்கள், அதுக்கப்புறம் இலைகள், இலை தலை, அதுக்கப்புறம் காய்கறிகள் நமக்கு வேஸ்ட் ஆனாலும் அதை அதில் போட்டு நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோன்னா இயற்கையாக நமக்கு அந்த கம்போஸ்ட் கிடைக்குது. இது ஒரு நல்ல ஊட்டச்சத்து. இப்போ நமக்கு பேரூட்டச்சத்தாக இருந்தாலும் சரி, நுண்ணூட்டமாக இருந்தாலும் சரி, இது நல்ல உதவியாக இருக்கிறது. இப்போ இது ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இது போக நம்ம வெர்மி கம்போஸ்ட் நான் சொன்னேன், அதில்
மாட்டு சாணம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இளதலைகள் இதை வந்து எடுத்து அதில் நம்ம வந்து கம்போஸ்டில் போடுறோம். அதில் வந்து மண்புழு நிறைய ஒவ்வொரு பேக்காக அதை போட்டு என்ன பண்ணுறோன்னாக்கா மண்புழுகள் அதில் வந்து அதை சாப்பிட்டு அதனுடைய கழிவுகள் வந்து நமக்கு வந்து உரமாக கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து பேக்ஸ் இருக்குது. இந்த பேக்ஸில் வந்து கீழே வந்து நம்ம வந்து இந்த சாணம் அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த இலைதலைகளை உள்ளே வந்து நம்ம அடுக்கடுக்காக போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் மண்புழு வந்து இருக்குது. இதனுடைய இது பார்த்திங்கன்னா இந்த இதுதான் வந்து நம்ம வந்து வன்மை கம்போஸ்ட்டை அதில் வந்து கொண்டு வரோம். அது போக வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து இது வழியாக வந்து வெர்மி வாஷ், அதான் அந்த இது வார்ம்ஸ் மேலே தண்ணி பட்டு அதனுடைய அந்த கழிவுப் பொருள் வரும்போது அது வந்து வெர்மி வாஷாக இங்கே வருது. அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ட்ரம்மில் அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து வெர்மி வாஷ் இருக்குது. அந்த வெர்மி வாஷ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த வெர்மி வாஷ் இப்படி தான் கலெக்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஓட்டை வழியாக எடுத்து அதில் வந்துடுது. இது ரொம்ப சத்து வாய்ந்தது. அதில் இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இது வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்தாகவும் கொடுக்கலாம். அதே சமயத்தில் இதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணோன்னா நிறைய பூச்சிகள் நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு அது ரொம்ப பயன்படுது. வெர்மி கம்போஸ்ட்டை பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து 12 அடிக்கு 4 அடி 1.5 அடி டெப்த். இது வந்து நம்ம போட்டு ஃபுல்லாக வச்சோன்னா ஒரு மாதத்தில் நம்ம கிட்டத்தட்ட 1 டன் வரைக்கும் ஒரு பேக்கில் எடுத்துடலாம். இந்த 1 டன் மாதிரி இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 டன் வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம எடுக்கலாம். இதை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய செலவும் ரொம்ப குறையுது, விளைச்சலும் நல்லா இருக்குது. எந்த வித ரசாயன பொருளும் பயன்படுத்தாமல் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக விவசாயம் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே பார்க்குறது வந்து ஒரு கரைசல். இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா நம்ம வந்து பூச்சிகள் புழு பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பண்ணுறோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு மிளகாய் இதை சேர்த்துருக்கோம். இஞ்சி 1 பங்கும் பூண்டு மிளகாய் 2 பங்கும். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி அதை வந்து இதில் கலக்கி இதாக லிக்விட் ஃபார்மில் கொண்டுட்டு அதை வந்து நல்லா காய்ச்சி இது ஒரு 10 லிட்டர் அளவுக்கு நமக்கு வரும். இதை வந்து அது ஒரு 250 கிராம் இஞ்சி 500 கிராம் பூண்டு 500 கிராம் மிளகாய் போடும்போது இந்த சட்டியில் நம்ம வந்து காய்ச்சி எடுக்கும் போது வந்து அது ஒரு 10 லிட்டர் வரைக்கும் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 ஏக்கர் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஜீவாமிர்த கரைசல். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம், கோமியம், அதுக்கப்புறம் வந்து மாவு, அதை பயிர் மாவை கலக்கிறோம். இதோட வந்து ஒரு பிடி நம்ம வந்து வேர் பகுதியில் உள்ள மண்ணையும் எடுத்து அதோடு சேர்த்துக்கிறோம். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா நல்ல ஒரு 7 நாளுக்கு வந்து நொதிக்கிற மாதிரி நம்ம வந்து வைக்கிறோம். அதை வச்சுட்டு இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து நல்லா கலந்து விட்டு அதை வச்சோன்னா நல்லா நொதிச்சு வரும்போது ரொம்ப வெளியே ஓப்பனாக இல்லாமல் டெய்லி அதை மூடி வச்சிடணும். வச்சுட்டாக்க நல்லது. இதை வந்து நம்ம செஞ்சு ஒரு 21 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இதை வந்து பயன்படுத்துறது எப்படின்னாக்கா நம்ம வந்து ட்ரிப்பு மூலமாக கொடுக்கலாம், இல்லை வந்து தெளிக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம 150லேருந்து 200 லிட்டர் வரைக்கும் கொடுக்கறதுனால ட்ரிப்பு மூலமாக கொடுத்தோன்னா அது கொடுக்கறது சுலபமாக இருக்கும். அது வந்து எதுக்காக பயன்படுதுன்னா இப்போ நம்ம ஒரு வாரம் வந்து பஞ்சகாவியா ஒரு வாரம் வந்து இதுன்னு கொடுக்கும்போது அந்த பயிர்களுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. நம்ம இதை தவிர வேறு எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம பேரூட்டச்சத்துக்களுக்கான இதை வந்து இது மாத்திரம் கொடுத்தா போதும். 2 வாரத்துக்கு ஒரு முறை இதையும் இன்னொரு வாரம் வந்து பஞ்சகாவியமும் கொடுத்தா அது போதுமானது. அடுத்தது வந்து மீனமிலத்தை பற்றி பார்ப்போம். இப்போ மீனமிலங்கிறது பார்த்திங்கன்னா இது தான் வந்து மீனமிலம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீனை கழிவுகளை வந்து ஒரு பகுதியாகவும் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை ஒரு பகுதியாகவும் 2 ஈக்குவல் சம பங்கில் போட்டு நல்லா அதை இது பண்ணி கரைச்சி அதை உள்ளே போட்டுரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதல்ல போடும்போது ரொம்ப நம்மளால் தாங்க முடியாத அளவு நாற்றம் இருக்க மாதிரி இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ப்ராப்பராக ரெடியான இது. இதை நீங்கள் உங்களுக்கு திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா பல வாடை வருது. அந்த வாடை வந்துச்சுன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம பண்ணால் அதை வந்து ரொம்ப நீண்ட காலம் வரைக்கும் வச்சுருக்கலாம். இது வந்து நம்ம ஒரு பயிருக்கு வந்து நல்ல வளர்ச்சி ஊக்கியாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து ரொம்ப நம்ம தெளிப்பான் மூலமாக ஸ்ப்ரேயராக யூஸ் பண்ணால் நல்ல வந்து வளர்ச்சி கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்தபடியாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரப்பு மோர் கரைசல். இப்போ இது அரப்பு மோர் கரைசல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அரப்பு இலை, அதுக்கப்புறம் வந்து புளிச்ச மோர், இது ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா, அதாவது 2 கிலோ வந்து அரப்பு, அதுக்கப்புறம் அரப்பு இலை, 5 லிட்டர் வந்து புளிச்ச மோர், இது ரெண்டையும் நம்ம கலந்து ஊற வச்சிட்டோன்னா அது வந்து என்ன ஆகும்னா நல்ல ஒரு ஃபர்மெண்ட் ஆகி அது நல்லா புளிச்சு வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வந்து செடிகளுக்கு இப்போ அதனுடைய வளர்ச்சிக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது, நம்முடைய விளைச்சலை கூட்டுறதுக்கான முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி அஸ்திரா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா நம்மளுடைய இந்த புழுக்கள், காய்ப்புழு, அப்புறம் வந்து தண்டு, அதுக்குரிய தண்டு புழு, அதனுடைய இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். இது வந்து தயாரிக்கிற முறை பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வேப்ப இலை, அப்புறம் புகையிலை, இது இந்த 5 பொருளையும் நம்ம போட்டு அரைச்சி அதை வந்து 3 தடவை நம்ம வந்து கொதிக்க வைக்கிறோம், ஆற வைக்கிறோம், அப்புறம் கொதிக்க வைக்கிறோம், ஆற வைக்கிறோம். அது மாதிரி 3 தடவை பண்ணோம். இதை பண்ணி கிட்டத்தட்ட 45 நாள் வரைக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம முட்டை கரைசல் இருக்குது. இந்த முட்டை கரைசலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயாரிக்கிறது வந்து அதில் எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம போட்டுக்கிறோம். எலுமிச்சம்பழத்தில் அந்த நல்ல முங்குற மாதிரி அது இருக்கணும். எலுமிச்சம்பழ சாறு வந்து ஃபுல்லாக இருக்கணும். அதில் வந்து முட்டைகளை மூழ்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டு மூடி வச்சுட்டு அது வந்து முட்டை தானாக அது நல்லா நொறுங்கி அதிலே வந்து கரையணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல கரைச்சி கொடுத்துட்டு அப்படியே வச்சிடலாம். அது வந்து நல்ல இதானதுக்கப்புறம் இது வந்து நீண்ட நாள் யூஸ் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு இது நம்ம திறந்தோன்னா வாடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி அது வந்து நல்ல இது என்னன்னா கால்சியம், புரோட்டீனு, அது மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நல்லா கிடைக்குது. இது வந்து பயிர் வளர்ச்சிக்கும் யூஸ் பண்ணுறோம். சில சமயம் வந்து பறவைகளில் வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இது வந்து புண்ணாக்கு கரைசல் சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான புண்ணாக்குகளை எடுத்துடுறோம். அந்த புண்ணாக்கள் வந்து சம பங்கில் எடுக்கிறோம். நம்ம வந்து வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இது மாதிரி 5 வகையான புண்ணாக்குகளை அதை போட்டு சம பங்கில் எடுத்து இதை வந்து நம்ம நல்லா ஊற வச்சு அது புளிப்பு தன்மை வர வரைக்கும் ஊற வைக்கணும். அது ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா அதை வந்து எடுத்து நம்ம பயிர்களுக்கு ட்ரிப்பு மூலமாக கொடுக்கலாம். இதனுடைய எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 நாள் வரைக்கும் நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம பயிர்களுக்கு 3 வாரத்துக்கு ஒருக்க பயிர்களுக்கு கொடுக்கலாம். அது மெயினாக வந்து நம்மளுடைய காய்கறி பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த காயினுடைய ஊட்டங்களும் அது மாத்திரம் இல்லாமல் அதனுடைய ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த இது வந்து நமக்கு வந்து புண்ணாக்கு கரைசல் பயன்படுது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூலிகை பூச்சி வெரைட்டி அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மூலிகை பூச்சி வெரைட்டி பார்த்திங்கன்னா 5 வகையான இலைகளை போட்டு நல்லா அரைச்சி நம்ம அதை வந்து பயன்படுத்தும். அது 5 வகையான இலைகளும் பார்த்திங்கன்னா ஆடோ மாடோ அது சாப்பிடாத இலைகளாக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி அதை வந்து ஊற வச்சு பயன்படுத்தும் போது ஒரு கிட்டத்தட்ட வந்து 40 நாள் வரைக்கும் வந்து அதை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நல்ல உபயோகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மண்பானையில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ட்ராப்பு. நமக்கு இப்போ பல ட்ராப்புகளை பார்த்தோம். அதில் இது என்ன வகைனாக்கா நமக்கு வந்து வண்டுகளை பல விதமான வண்டுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதில் வந்து இப்போ இவரை எடுத்து காட்டுற பல வண்டுகளை நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆமணக்கு கொட்டை, அதுக்கப்புறம் ஆமணக்கு இலை, இதையெல்லாம் நல்லா இது பண்ணி அரைச்சி அதை வந்து ஊற வச்சு
அது கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு ஊற வச்சோன்னா நம்ம வந்து அதனுடைய வாடை வந்து நமக்கு இதாக இருக்கும். அது வந்து அந்த வண்டுகளை ஈர்த்து அதனுடைய இதில் ஈர்த்து வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து இந்த மெயினாக இந்த காண்டாமிருகம் வண்டு, இந்த பெரிய வண்டுகளை பார்த்திங்கன்னா இது வந்து தென்னை மரத்தை மெயினாக தாக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டயத்தில் வந்து 90 வண்டுகளை மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இது வந்துச்சுன்னா இந்த ஒரு தென்னை மரத்தையே ஈஸியாக அழிச்சிரும். அந்த மாதிரி ஒரு இதை கூட இந்த சின்ன ஒரு ட்ராப்பில் நம்ம வந்து விழ வைக்க முடியுது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள ட்ராப்பாக கருதப்படுது. நம்ம பேசின அந்த நவீன முறையில் நஞ்சில்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவரை மாதிரி ஃபார்மிங்கின் கூட சேர்ந்து வேற நிறைய ஃபார்மர்ஸ் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபார்ம்ஸ்லேருந்து வரக்கூடிய விளைச்சலை நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் வாய்ட் பெஸ்டிசைட், அந்த வாய்ட் பெஸ்டிசைட் அப்படிங்கிற பேர்லேயே பிராண்டிங் பண்ணி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணுறதுனால ஓரளவுக்கு இந்த மிடில்மேன் எதுவுமே இல்லாமல் நம்ம ஃபார்மர்கிட்ட டைரெக்டாக எடுத்து ரீட்டைலுக்கு மார்க்கெட் பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஃபார்மருடைய வருமானம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் பண்ணக்கூடிய எல்லா ஃபார்ம்ஸ்லையுமே முடிந்தவரை அந்த விளைச்சலை வந்து நம்ம டைரெக்டாக ரீட்டைலுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு ரீட்டைலில் நீங்கள் இந்த வாய்ட் பெஸ்டிசைட் காய்கறிகளை வாங்குறீங்க, வாங்கும்போது அதில் இருக்கிற பார்கோடை வச்சு அது எந்த ஃபார்ம்லேருந்து வந்தது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அதை வந்து ஃபார்ம் டு ஃபோக் ட்ரேசபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ கஸ்டமருக்கு அதோட ஒரு நம்பிக்கை, அதில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்களுக்கு தெரிஞ்சால் கூட அது எந்த ஃபார்ம்லேருந்து வந்தது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாக எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாளைய நிகழ்ச்சியில் ஃபார்ம் அகைன் நிறுவனம் மூலம் நிழல் வளை குடிலில் முலாம்பழம் மற்றும் வெள்ளரி சாகுபடி செய்துள்ள வயலுக்கு நம்மை அழைத்து செல்கிறார் ஃபார்ம் அகைன் நிறுவன மேலாண்மை இயக்குனர் திரு பெஞ்சமின் அவர்கள்.